நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஏசி சர்க்கியூட் கண்டெய்னிங் ஒன்லி அண்ட் இண்டக்டர். மின்தூண்டி மட்டுமே உடைய ஏசி சுற்று அப்படிங்கிற ஹெட்டிங் வந்து பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஹெட்டிங்கில் ஏசி சர்க்கியூட் கண்டெய்னிங் பியூர் ரெசிஸ்டர் வந்து நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நம்ம அடுத்ததாக வேற ஒரு காம்போனண்ட்டை வந்து இதில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஏசி சுற்றில். இதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு இண்டக்டர் வந்து எடுத்துக்கோங்க. இண்டக்டர்ன்றது நத்திங் பட் எ காயில். அது கூட வந்து ஒரு ஏசி சோர்ஸ் வந்து சர்க்கியூட்டில் கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்க. இண்டக்டரோட இண்டக்டன்ஸ் வந்து எல் அப்படின்னு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? சரி, இப்போ நம்ம எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன ஈக்குவேஷன் எழுதுவோம்? ஏசி சோர்ஸ்லேருந்து ஏசி பேட்டரியிலேருந்து நம்ம அப்ளை பண்ணுற இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் என்ன, அது ஃபிக்ஸ்டாக நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். எனது அப்ளைடு இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ், அதோட ஈக்குவேஷன் வந்து V = Vm sin omega t. இதில் Vங்கிறது இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் அண்ட் Vmங்கிறது பீக் வேல்யூ ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ், ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி அண்ட் t வந்து டைம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜை வந்து இண்டக்டருக்கு சப்ளை பண்ண உடனேயே இண்டக்டரில் வந்து செல்ஃப் இன்டியூஸ்டு EMF அப்படிங்கிற ஒரு அப்போசிங் கேரக்டர் ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த வோல்டேஜ் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா பேக் வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பேக் வோல்டேஜை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அக்கார்டிங் டு Faraday's law, we already know the equation. என்னது? epsilon = minus d pi by dt. Whenever there is a change in magnetic flux linked with the coil, an opposing induced EMF will be created. So அப்போ psi equal epsilon இல்லையா? epsilon = minus d by dt of Li அப்படின்னு எழுதலாம் இல்லையா? ஸோ இந்த L வந்து கான்ஸ்டன்ட் முன்னாடி எடுத்துங்க. அப்போ epsilon = minus L into di by dt அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ epsilon = இது வந்து என்ன EMF? பேக் EMF. பேக் EMF இல்லையா? பின்னோக்கு மின்னியக்கு விசை. பேக் EMF ஓட ஈக்குவேஷன் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? epsilon = minus L into di by dt. இது வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது நம்ம கண்டுபிடிச்ச இந்த ரெண்டு கேரக்டர்ஸ், ஃபஸ்ட்டு அப்ளைடு வோல்டேஜ் கண்டுபிடிச்சிருக்கோம், அடுத்து வந்து பேக் EMFோட ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ரெண்டு வோல்டேஜஸ் இந்த இடத்துல நமக்கு கிடச்சிருச்சு. இதில் நம்ம எப்போவுமே ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுங்கள். எந்த ரூலை யூஸ் பண்ணி? பை யூஸிங் தி கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூல். பை யூஸிங் தி கிர்ச்சாஃப் லூப் ரூல் நம்ம என்ன எழுதலாம்? லூப் ரூலோட நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன் அ க்ளோஸ்டு சர்க்கியூட் இஸ் 0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஒரு மூடப்பட்ட சுற்றில் உள்ள மொத்த மின்னழுத்த வேறுபாட்டினுடைய மதிப்பு சுழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது கிர்ச்சாஃபினுடைய ஒரு லூப் ரூல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அதை நீங்கள் இங்கே எப்படி எழுதுவீங்க? இங்கே நம்ம அப்ளை பண்ண வோல்டேஜ் வந்து V அண்ட் இங்கே உங்களுக்கு அப்போசிங் இன்டியூஸ்டு EMF வந்து ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால் இங்கே என்ன எடுத்துக்கலாம்? minus epsilon = 0. மைனஸ் ஆஃப் மைனஸ் என்னென்ன ஆயிரும்? ப்ளஸ். அப்போ V + psi = epsilon = 0. அப்போ இந்த இடத்துல இந்த எப்சிலான் நீங்கள் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா என்னென்ன ஆயிரும்? V = minus epsilon அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் உங்ககிட்ட இருக்குது, ரெண்டை ஈக்குவேட் பண்ணுங்கள். அப்போ 1 = -2. அப்போ 1 வந்து என்ன ஈக்குவேஷன்? Vm sin omega t = மைனஸாக மைனஸ் போட்டிங்கன்னா அது கேன்சல் ஆயிருமா? இப்போ L into di by dt. ஸோ we need current இல்லையா? ஆல்ரெடி we know the equation for voltage, now we need current. அப்போ di மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் எல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வாங்க. L டினாமினேட்டருக்கு வந்துடும், dt கிராஸ் மல்டிப்ளிகேஷனை மேலே கொண்டு வந்துடலாம். அப்போ di = என்ன எடுத்துக்கலாம்? L டினாமினேட்டர் கொண்டு வந்துங்க. Vm by L into sin omega t into dt. ஓகே, ஸோ அப்போ இங்கே நமக்கு di ஈக்குவேஷன் இருக்குது. we need I. இப்போ ரெண்டு பக்கமும் இன்டகிரேஷன் எடுத்திங்கன்னா di வந்து ஐயாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ இன்டகிரல் எடுங்க. இப்போ இன்டகிரல் ஆஃப் di = Vm by Lங்கிறது கான்ஸ்டன்ட். இப்போ Vm by L into integral of sin omega t into dt. ஓகே, அப்போ இதில் இன்டகிரல் ஆஃப் di என்ன? I.
இந்த இடத்துல I equal to Vm by L constant. So Vm by L sin omega t வந்து இன்டகிரல் பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும் minus cos omega t அப்படின்னு கிடைக்கும் minus cos omega t and omega t again இன்டகிரல் பண்ணீங்கன்னா divided by omega அப்படின்னு கிடைக்கும். நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது into ஒமேகான்னு வரும் ப்ராடக்ட்ல வரும். நீங்க இன்டகிரல் பண்ணும்போது again டினாமினேட்டர்ல ஒரு ஒமேகா கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அப்போ இதில் இந்த ஒமேகாவை இங்கே எடுத்துருங்க. தட் இஸ் ஈக்குவல் டு இதில் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் வரும், பட் அது டைம் டிபெண்ட் டேர்மாக இல்லை அப்படிங்கிறனால அது கேன்சல் ஆயிடும். அதனால் நம்ம இது மார்க் பண்ண வேண்டியது இல்லைங்க. ஓகே, ஸோ அப்போ Vm by L ஒமேகா இன்ட்டு மைனஸ் காஸ் ஒமேகா டி. இதில் மைனஸ் காஸ் ஒமேகா டி நத்திங் பட் காஸ் டீட்டா. ஸோ அப்போ காஸ் டீட்டாக்கு நீங்கள் ஈக்குவேஷன் என்ன எழுதலாம்? காஸ் டீட்டா ஈக்குவல் டு சைன் 90 மைனஸ் டீட்டா. அப்போ இதை மைனஸ் காஸ் டீட்டான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு சைன் டீட்டா மைனஸ் 90 அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி, அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு Vm பை L ஒமேகா இன்டூ இந்த மைனஸ் காஸ் ஒமேகா டிக்கு பதில் என்ன எழுதலாம்? சைன் டீட்டா இஸ் நத்திங் பட் ஒமேகா டி இல்லையா? அப்போ ஒமேகா டி மைனஸ் பை 90ங்கிறத பை பை 2 அப்படின்றது நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் Vm அப்படிங்கிறது பீக் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ், எல் ஒமேகா அப்படிங்கிறது நத்திங் பட் ரெசிஸ்டன்ஸ். அந்த இடத்துல எப்படி நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? V ஈக்குவல் டு ஐஆர் அண்ட் I ஈக்குவல் டு V பை ஆர் அப்படின்னு தெரியும். அப்போ இது பீக் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் அண்ட் இது ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை தி இண்டக்டர். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் இண்டக்டருக்கு நம்ம ஒரு நேம் வச்சுருக்கோம், அதுக்கு பேர் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர். ஓகே, அதை நம்ம அனாலிசிஸ் கடைசியில் நம்ம இங்கே கொண்டு வந்துக்கலாம். அப்போ இதில் நீங்கள் என்ன எழுதிடலாம்? I ஈக்குவல் டு இந்த Vm பை எல் ஒமேகா அப்படிங்கிறத பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட்டாக எடுத்துக்கலாம். அப்போ Im இன்டூ சைன் ஒமேகா டி மைனஸ் பை பை 2. இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்க இந்த ஈக்குவேஷன் தான் கரண்ட்டோட ஈக்குவேஷன். நம்மக்கிட்ட ஆல்ரெடி வோல்டேஜோட ஈக்குவேஷன் இருக்குது. அது என்ன? V ஈக்குவல் டு Vm சைன் ஒமேகா டி. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுங்கள், கரண்ட்டோட ஈக்குவேஷனையும் வோல்டேஜோட ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஃபேஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கிறது தெரியும். இதோட ஃபேஸ் வந்து வெறும் ஒமேகா டி தான், இதோட ஃபேஸ் வந்து ஒமேகா டி மைனஸ் பை பை 2. அப்போ கரண்ட் வந்து வோல்டேஜை விட 90 டிகிரி லேக் ஆகிட்டுருக்கு. அப்போ ரிசல்ட்டை பார்த்தோன்னே நீங்கள் சொல்லிடலாம். ரிசல்ட்டில் ரெண்டு வேவையும் நீங்கள் வரையும் போது கரண்ட் வேவ் அண்ட் வோல்டேஜ் வேவை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வேவை விட கரண்ட் வேவ் வந்து 90 டிகிரி லேகிங்கில் இருக்கும். லேக்ஸ் பிஹைண்ட் தி கரண்ட் லேக்ஸ் பிஹைண்ட் தி வோல்டேஜ் பை 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 2. இப்போ இந்த டயக்ராமேட்டிக்காக எப்படி கொண்டு வராங்கன்னு நம்ம பார்த்துடலாம். நம்ம பியூர் ரெசிஸ்டருக்கு நம்ம வரைஞ்ச மாதிரியே இங்கே வந்து ரெண்டு டயக்ராம்ஸ் நம்ம கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸர் டயக்ராம் ஒன்று நம்ம வரையணும், ஃபேஸர் டயக்ராம். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேவ் டயக்ராம் ஒன்று நீங்கள் வரைய வேண்டியது இருக்கும். ஃபேஸர் டயக்ராம் அண்டு வேவ் டயக்ராம். ஓகே, ஸோ ஃபேஸர் டயக்ராமில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன காமிச்சிருவோம்? வெக்டார் ஃபார்மில் வோல்டேஜை நம்ம எப்போவுமே காமிச்சிருவோம். அப்போ இது வந்து வோல்டேஜோட ஈக்குவேஷன், வியோட ஈக்குவேஷன் வந்து இங்கே நம்ம எழுதியிருக்கோம். இதை வந்து ஓஏ வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஓஏ அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா Vm, பீக் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் Vm. இதோட ஃபேஸ் ஆங்கிள் வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம்? டீட்டா ஆர் ஒமேகா டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் கரண்ட்டுக்கு அதே போல் வரைஞ்சிங்கன்னா ஒரு கரெக்டாக நம்ம கொண்டு வரும்போது இங்கே நம்ம ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம கொண்டு வரணும். கரண்ட் வந்து வோல்டேஜை விட 90 டிகிரி லேகிங்கில் இருக்குது இல்லையா? அப்போ 90 டிகிரி லேகிங்கில் கொடுத்துருங்க. கரண்ட்டை இப்படி காமிக்கலாமா? அப்போ ஓபி அப்படின்னு எடுத்துக்கலாம், ஓபி வெக்டார். அப்போ ஓபி வெக்டார்ங்கிறது என்ன? கரண்ட். அப்போது பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட் தான் ஓபி வெக்டார். இப்போ இதில் ஒய் ஆக்சிஸ் மேலே அதோட இம்ப்ரெஷன் நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ். இந்த லென்த் வந்து Vm sin ஒமேகா டி. அதே போல் இந்த லென்த்து Im sin ஒமேகா டி. இப்போ என்னென்னலாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்? ஓஏ வெக்டார்ங்கிறது நத்திங் பட் Vm, பீக் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ். ஓபி வெக்டார்ங்கிறது Im, பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட். And impression on y-axis, the projection of OA vector in the impression of y-axis ல என்னன்னு எடுத்துக்கிறோம்? Vm sin omega t. அதே போல் OB வெக்டாரோட இம்ப்ரெஷன் y-axis மேலே என்ன பார்த்தீங்கன்னா அது Im sin omega t அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நீங்கள் வரைஞ்சதை அப்படியே வந்து வேவ் டயக்ராமுக்கு இங்கே கொண்டு வந்துருங்க.
எக்ஸ் ஆக்சிஸில் as usual theta அண்ட் ஒய் ஆக்சிஸில் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரெண்டையுமே நம்ம கொண்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு வோல்டேஜ் வந்து வரைஞ்சிருங்க. ஓகே, இது வந்து வோல்டேஜ் வேவ் வி இல்லையா, வோல்டேஜ் வேவ் வரைஞ்சிட்டீங்க. ஸோ கரண்ட் வேவ் வரையும் போது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ 90 டிகிரி லேகிங்கில் நீங்கள் கரண்ட் வேவ் வந்து காமிக்கணும். இப்போ இது 0 டிகிரியில் இருக்கும்போது வோல்டேஜ் வேவ், கரண்ட் வேவ் வந்து 90 டிகிரியில் இருக்கும், -90ல் இருக்கும். -90னா இங்கே மார்க் பண்ணிடலாம். இப்போ வோல்டேஜ் வேவ் வந்து பீக்கை டச் பண்ணும்போது, பாசிட்டிவ் பீக்குக்கு வரும்போது, தட் மீன்ஸ் 90 டிகிரி டச் பண்ணும்போது அப்போ தான் கரண்ட் வேவ் வந்து தன்னோட 0க்கு வந்துடும். இது கரண்ட் வேவ் 0க்கு வந்துருச்சு. இப்போ வோல்டேஜ் வேவ் 180க்கு வரும்போது கரண்ட் வேவ் தன்னோட பீக்கை ரீச் பண்ணும் 90. அடுத்தது இது 270க்கு வரும்போது 180. இது 360க்கு வரும்போது இது நெகட்டிவ் பீக்கு வந்துருக்கு 270. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஃபேஸும் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி கரண்ட் வந்து லேகிங்லேயே இருக்கும் வோல்டேஜை விட. அப்போ ஃபைனலாக ரிசல்ட் எழுதும்போது நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக அந்த லைன் வந்து நீங்கள் எழுதியே ஆகணும். த கரண்ட் லேக்ஸ் பிஹைண்ட் தி வோல்டேஜ் பை π/2 அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக எழுதணும். ஓகே, அதே போல் இப்போ இதில் இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, எல் ஒமேகா அப்படிங்கிறது. இந்த எல் ஒமேகா அப்படிங்கிற டேர்முக்கு வந்து நம்ம என்ன நேம் கொடுத்துருந்தோம், தட் இஸ் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸுங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்டு பை தி இண்டக்டர் டு தி கரண்ட் ஃப்ளோ. அப்போ அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம், inductive reactance. The resistance offered by the inductor is called inductive reactance. இதோட யூனிட்டும் ஓம் தான். ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன யூனிட் யூஸ் பண்ணுவீங்களோ அதையே நம்ம இதில் யூஸ் பண்ணிடலாம். சரி, இதோட சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, XL ஈக்குவல் டு நமக்கு ஈக்குவேஷன் என்ன கிடைச்சிது, எல் ஒமேகா அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. சரி, இதில் ஒமேகா அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும், ஆங்குலர் வெலாசிட்டி. ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் angular displacement divided by time, that is equal to. இதில் வந்து பார்த்தீங்கன்னா angular displacementங்கிறது என்னென்னு எழுதுவீங்க, 2π எழுதலாமா, ஒரு ஃபுல் வேவோட டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை t. 2π அப்படியே வச்சுக்கோங்க. 1 டைம் பீரியட் என்ன, ஃப்ரீக்வன்சி f. அப்போ ஒமேகாக்கு பதிலாக 2πfன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணலாமா. இப்போ XL ஈக்குவல் டு L இன்ட்டு 2πf அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த இண்டக்டர் ஏசி ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை இது வழியாக அனுப்புனீங்கன்னா அந்த கரண்ட்டை சப்போர்ட் பண்ணுமா அப்போஸ் பண்ணுமா, இல்லை டிசி கொடுத்தா அது எப்படி அப்போஸ் பண்ணும் இல்லை சப்போர்ட் பண்ணுமோ நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சப்போஸ் யூ ஆர் சப்ளையிங் ஸ்டெடி டிசின்னு வச்சுக்கலாம். டைரக்ட் கரண்ட்டை கொடுக்குறீங்க ஒரு இண்டக்டருக்கு, அதோட பிஹேவியர் எப்படி இருக்கும், இண்டக்டருக்கு ஃப்ரீக்வன்சி கிடையாது, சரி, டிசிக்கு ஃப்ரீக்வன்சி கிடையாது. அப்போ எஃப் வந்து என்னவாக இருக்கும், 0. இந்த ஈக்குவேஷனில் எஃப் 0ன்னு போடுங்க, எக்ஸ்எல் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எக்ஸ்எலோட வேல்யூ என்னவாக இருக்கும், 0. இது 0னா கம்ப்ளீட் எல்லாமே 0. அப்போது டிசி கரண்ட்டை நீங்கள் சப்ளை பண்ணும்போது இண்டக்டர் எந்த ஆப்போசிஷனும் தரதில்லை. ஒரு ஐடியல் இண்டக்டராக இருந்ததுன்னா த ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை தி இண்டக்டர் ஃபார் டிசி வில் பி 0. ஓகே, சப்போஸ் இஃப் யூ ஆர் சென்டிங் ஏசின்னு வச்சுக்கலாம், ஆல்டர்னேட்டிங் கரண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே என்னவாகும், இந்த எல் டு எஃப் எல்லாம் கான்ஸ்டண்ட்டாக. இப்போ இது ரெண்டுக்கும் ரிலேஷன் என்ன எழுதுவீங்க, எக்ஸ்எல் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. இஃப் யூ ஆர் இன்க்ரீசிங் தி ஃப்ரீக்வன்சி கரஸ்பாண்டிங்லி எக்ஸ்எல் வில் ஆல்சோ இன்க்ரீசஸ். இது வந்து இதோட ரிலேஷன். ஓகே, ஸோ 5 மார்க்கில் கேட்குறக்கு சான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின், படிக்க வேண்டிய ஒரு கொஸ்டின். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.